என்னை பார்த்து நீ பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? இல்ல 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 என்னமோ தெரியல. உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. நான் அப்படி உன்னை என்ன பண்ணேன்? கடிச்சு திங்கவா செஞ்சேன்? இல்லல்ல. அது அது தெரியல. எனக்கு தெரியலையா? என்னத்துக்கு கூப்பிட்டீங்க? வாயை டைப் அடிக்காம ஒழுங்கா பேசு. அது அப்படி வருது. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படிதான் பேசுவியா? அம்மா உன்கிட்ட சொன்னாங்களா? ஆமா. இங்க பாரு, அப்பா சொன்னதுக்காண்டி தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். மற்றபடி உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை. தேவையில்லாம நீ மனசுல ஆசை வளர்த்தக்கூடாது பாரு. அதுக்காக தான் சொல்றதுக்காண்டி உன்னை நான் கூப்பிட்டேன். அப்படி நினைக்கல. நினைக்கவும் கூடாது. கல்யாணம் முடிந்த வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? உனக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம்னு. இல்ல அம்மா சொன்னாங்க. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ நாளைக்கு எப்படி வருவ? காலேஜ்ல அப்பா கூப்பிட வருவாங்கன்னு சொன்னாங்க. சரி சரி, ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு குரு கிட்டையோ சாச்சனா கிட்டையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. புரியுதா? புரியுது. சரி, நான் போட்டா? நான் சொன்னாதான் நீ இங்கிருந்து போகணும். அது என்ன நீயா கேட்கறது? நான் உன்னை இப்ப போக சொன்னேனா? இல்ல, வேற எதுவும் இல்லைல்ல. அதான் வீட்டுல கொஞ்சம் அசைன்மெண்ட் எழுத வேண்டியது இருக்கு. அதான் போட்டா? என்னது? வேற எதுவும் இல்லையா? மேடம் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஐயோ, நான் எங்கேயா எதிர்பார்க்குறேன்? நீ தான் என் கையை பிடிச்சி வச்சுட்டு பேசிட்டு இருக்க. அதான் சொல்லிட்டே இல்லையா, விட வேண்டியதானே. சப்பா, இப்பவுமே இவரை சமாளிக்க முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி இவரை சமாளிப்பேன்? என்ன வாய்க்குள்ள வச்சு முடங்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. ஏதாவது வேலை இருக்கா? ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி வேணும், எடுத்துட்டு வா. நீ தான் எடுத்துட்டு வரணும். நீ போட்டதா தான் இருக்கணும். புரியுதா? புரியுது. இந்த போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, கையை விடுங்க, நான் போறேன். உங்களுக்கு தெரியும், ஏதோ உன் மேல ஆசையில கையை பிடிச்சிருக்க மாதிரியே நினைப்போ. இல்ல இல்ல, அப்படி இல்ல. கையை விட்டா தானே போக முடியும். ரவி. நேத்ரா, என் ரூமுக்குள்ள பர்மிஷன் இல்லாம நீ எப்படி வந்த? அவ கையை பிடிச்சு வச்சுட்டு நிக்க என்னவா இருக்கும்? ரவி இப்படி பண்றவன் கிடையாது. புதுசா என் மேல கோவம் வேற படுறான். என்ன நேத்ரா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரவி, நான் எப்பவும் போலதான் ஒரு ரூமுக்கு வந்தேன். நீ என்ன புதுசா கோவப்படுற? என்னாச்சு ரவி? சரி, எதுக்காக அவ கையை பிடிச்சு வச்சுட்டு இருக்க? காஃபி எடுத்துட்டு வா, போ. ரவி, நான் கேட்டதுக்கு பதில். என்ன பதில் வேணும்? நான் எப்பவும் போலதான் ஒரு ரூமுக்கு வந்தேன். புதுசா என்கிட்ட கோவப்படுற. அதெல்லாம் சரி, அவ கையை எதுக்காக பிடிச்சிட்டு இருந்த? அதை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணுமா நேத்ரா? இல்ல, நீ இப்படி பண்ணக்கூட ஆளே இல்ல. புதுசா இருக்கே, அதான். இல்ல, அவகிட்ட ஒரு வேலை சொன்னேன், செய்யாம என்கிட்ட தப்பிக்க பார்த்தான். அதான் கையை பிடிச்ச, வேற ஒன்றும் இல்லை. அதானே பார்த்தேன், இந்த வேலைக்காரி கையை ஏன் ரவி பிடிச்சிட்டு இருக்கான்னு. அவளுக்கு ஏன் ரவி சொன்ன வேலையை நீ செய்யாம தப்பிக்க பார்த்த? இருடி, என் அண்ணன் உன் கழுத்தை தாலி கட்டட்டும். நீ படுற பாட்டை மட்டும் பாரு. என்ன நேத்ரா, என்ன யோசிக்கிற? எதுக்கு வந்த சொல்லு. அது ரவி, இந்த இமையாக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறக்கும், அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். எதுக்காக திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? என்கிட்ட கூட பாட்டி ஒரு வார்த்தை சொல்லல. அதுவும் உன் அண்ணன் சரியான ஒரு பொம்பளை பொறுக்கி இந்த இம்சையை கெட்டி கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கைய எடுக்க பாக்குறீங்களா? சொல்லு நேத்ரா. ரவி, அவன் பொண்ணுங்க விஷயத்துல வீக் தான். அதான் இப்படியே இருந்தா அவன் லைஃப் என்னத்துக்கு ஆகுறது? அதுக்காக தான். இமையா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை கெட்டி கொடுத்தா கண்டிப்பா அவன் மாறவும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இமையாவை நல்லா பார்த்துப்பான். அதுக்காக தான் நம்ம ஸ்டேட்டஸை கூட பார்க்காம இமையால அண்ணனுக்கு பேசி முடிச்சிருக்கோம். அடுத்த வாரமே கல்யாணம். தெரிஞ்சுமே இம்சையை கெட்டி கொடுக்குறேன்னா வேற ஏதாவது காரணம் இருக்கா? போலீஸ்காரன்ல, அதான் துருவி துருவி கேள்வி கேட்குறேன். இல்லை இல்லை ரவி, அண்ணா மாறணும்ல. கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்சா கண்டிப்பாக இமையா மாற்றுவா, அந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்காக தான். இமையா வேற நம்ம வீட்டில் சின்னலேருந்து வளர்ந்த பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை மாதிரி கண்டிப்பாக என் அண்ணனை புரிஞ்சு அனுசரித்து வேற எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டா. அதுக்காக தான் ரவி. உன் ஃப்ரெண்டு நான் என்கிட்டயே மறைக்கிற, அதையும் தாண்டி நான் போலீஸ்காரன். எனக்கு தெரியாது நீங்கள் எந்த நோக்கத்தில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு. பாட்டி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எனக்கே தெரியாமல் முடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா வேற என்னமோ இருக்கு. என்னவா இருக்கும்? சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு எனக்கு எக்ஸாம். நீ தான் கொண்டு ட்ராப் பண்ணணும். நாளைக்கா? நாளைக்கா? நாளைக்கு என்னால் முடியாது நேத்ரா. நீ அதான் உன் அண்ணன் இருக்கான்ல, அவனை ட்ராப் பண்ண சொல்லு. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, கண்டிப்பாக முடியாது. என்ன ரவி, எப்போவுமே நீ தானே என்ன ட்ராப் பண்ணுவேன். இப்போ என்ன புதுசா? ரவி ப்ளீஸ், அரை மணி நேரம் ஆகுமா?
இல்லை நேத்ரா, சாரி, கண்டிப்பாக என்னால் முடியாது. எனக்கு நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸு. கண்டிப்பாக என்னால் எங்கேயும் வர முடியாது. அப்புறம் நேத்ரா, இனிமேல் என்னால் நீ கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா எனக்கு வேலை ப்ரெஷர் இப்போ அதிகம். அதனால் உன்னோட வேலையை இன்னும் நீயே பார்த்துக்கோ. சாரி. என்ன ரவி இப்படி சொல்ற? பாரு நேத்ரா, நீ குழந்தை கிடையாது. என்னோட வேலை அப்படி, புரிஞ்சுக்கோ. என்னால் முடியாது. அதான் அவன் வீட்டில் தானே இருக்கான் ஆகாஷ், அவனை ட்ராப் பண்ண சொல்லு. சரி ரவி, ஓகே. காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னுமா போட்டுட்டு இருக்கோம். சார், காஃபி ரெடியா? ரெடி, இந்த கொண்டாரேன். இரு ரவி, நானே போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், அவளை கொண்டு வருவா. இல்ல ரவி, இனிமே அவ உனக்கு கொண்டு வர முடியாதுல்ல, நானே இனிமே உனக்கு கொண்டு வரேன். சரியா? என் கையாலே நீ காஃபி எதுவாக இருந்தாலும் கேளு, நானே எடுத்தாரேன். இன்னும் கல்யாணம் ஆகலல்ல, அது வரைக்கும் அவளை கொண்டு வருவா. உள்ள வரலாமா? வா. இந்தாங்க காஃபி. கொண்டா. அதான் காஃபி கொடுத்துட்டல, கிளம்பு. சரிங்க மேடம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. கிளம்பு. சரி நேத்ரா, நீயும் கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பார்க்கணும். சரி ரவி, கிளம்புறேன். எவ்வளோ நாளைக்கு அவ கையால் நீ காஃபி வாங்கி கொடுக்குறேன்னு நானும் பார்க்குறேன். இந்த இமைய வேலை எல்லாருக்குமே பிரச்சனை. இருடி, உனக்கு நான் மொத்தமாக வைக்கிறேன். என்ன நேத்ரா யோசிக்கிறேன்? இல்லை ரவி, நாளைக்கு எப்படி போகலான்னு யோசிக்கிறேன். சரி ரவி, பாய். அப்புறம் நேத்ரா, இனிமே என் ரூமுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வா. அது ரவி, என்ன புதுசா? இல்லை, நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இனிமே கேட்டுட்டே உள்ளவா. சரி. சரி, நீ போ. ஓகே, இன்னைக்கு எல்லா ஃபைலும் எடுத்து பார்த்து வச்சாதான் நாளைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக அங்கே போக முடியும். இப்போமே எல்லாத்தையும் பார்ப்போம். ரவி. அப்பா சொல்லுங்கப்பா. பேசிட்டேன்ப்பா, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உனக்கும் அவளுக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ். சரிங்கப்பா, நான் நாளைக்கு பேஷன்லேருந்து அப்படியே அங்கே வந்துடுது. இம்சையை நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்கன்னு அவள் சொன்னா? ஆமாப்பா, அவளை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். நீ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துடு. அப்புறம் ரவி, நாளைக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு வா, யூனிஃபார்த்தோடு வர வேண்டாம். சரிங்கப்பா. அப்புறம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இப்போது நேத்ரா கூட வந்துட்டு போகிறோம், அவகிட்ட எதுவும் சொன்னியா? இல்லைப்பா, சொல்லலை. ரவி, உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படியோ தெரியல, உன்னை நம்பி உனக்காகவே வாழ, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வாரா, உன்னை மட்டும் நம்பி தான் உன்னை கைப்பிடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வாரா. அவளுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான்ப்பா பார்க்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எப்படியும் பிரச்சனைகள் வரும். எப்படியும் நீ இல்லாத நேரம் அவகிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, அவளை ஏதாவது பண்ணதான் பார்ப்பாங்க. அதனால எல்லாத்துலேருந்து அவளை நீ தான் காப்பாற்றணும். உன் கையில் தான் இருக்கு. இல்லைப்பா, அதெல்லாம் எனக்கும் அவளுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவகிட்ட யாரும் பேச முடியாது, நெருங்கவும் முடியாது. எனக்கு இது போதும்ப்பா. எந்த சூழ்நிலையும் அவளை மட்டும் நம்பாமல் இருந்துடாத. யார் யாருக்க பேச்சு கேட்டு அவளை சந்தேகம் மட்டும் பண்ணிடாத. கண்டிப்பா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. இமையால பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். சின்னதுலேருந்தே நம்ம வீட்டில் தான் வளர்றா. ரொம்ப நல்ல பொண்ணு, அப்பா இல்லாத பொண்ணு. உன் கையில் தான்ப்பா இருக்கு. இல்லைப்பா, அப்படியெல்லாம் அவளை சந்தேகப்பட மாட்டேன். இம்சை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சரிப்பா, இது சொல்லலான்னு தான் வந்தேன். சரிப்பா, நீ ஏதாவது வேலை இருந்தால் பாரு. அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். அப்பா, அம்மா இப்போ நல்லா பேசுகிறாங்களாப்பா? பேசாமல் இருந்ததுக்கு இப்போ பேசுறது எவ்வளவோ பரவாயில்லப்பா. இப்போ அப்பா சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன். சரிங்கப்பா. சரிப்பா, நான் வரேன். அம்மா அழாதம்மா, இப்படி இருந்தா எப்படிம்மா? ப்ளீஸ்மா. இல்லைம்மா, உன் கல்யாணத்தை எப்படி இல்லாமல் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் விதி இப்படி நாங்கள் கூட உன் கல்யாணத்துக்கு வர முடியாம ஆக்கிட்டேம்மா. அதாம்மா. இமையா? நீயுமா? இல்லைம்மா, உன் கல்யாணத்தை ஊரே மிச்சற அளவுக்கு, இந்த வீட்டில் உள்ளவங்களே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உன் கல்யாணத்தை நடத்த ஆசைப்பட்டேன். ஆனால் அப்படி நடத்த முடியாத அளவுக்கு ஒன்றும் இல்லாதவன் ஆகிட்டேனாலம்மா. உன் அண்ணன் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைல்லம்மா. அண்ணனா இருக்க தவிர வேற எதுக்குமே நான் லாய்க்கு இல்லாமல் போயிட்டேன். என்னண்ணே இப்படியெல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் இல்லைண்ணே. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ உன் குறிக்கோளில் மட்டும் கவனமா இருனே. நீ கண்டிப்பா சாதிப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குண்ணே. கண்டிப்பா எல்லாரும் உன்னை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீ வருவனே. நீ எதை பற்றி யோசிக்காதனே. என் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என் அண்ணன் மேலே என் மேலே எவ்வளோ உண்மையான பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் அண்ணா. நீ யோசிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லைண்ணா. ப்ளீஸ்ண்ணா, நீயும் வருத்தப்படாதண்ணா. எப்படின்னா நான் நிம்மதியாக அந்த கல்யாணத்தை பண்ண முடியும்? நீங்கள் இப்படி பண்ணீங்க, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். இல்லைம்மா, ஒரு ஆம்பளை பையன் நான் இருந்துமே உன்னை அந்த ஆகாசக்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாம கோலையா நிக்கணுமா? அதான் நினைச்சாலே எனக்கே வெக்கமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைண்ணே. நீ என்ன இப்படி யோசிக்கிற? ஏன் நல்லதுக்காக என்னை எத்தனை மட்டும் நான் நீ காப்பாற்ற முடியும்? அதான் ஜானகி அம்மாவும் வீர அப்பாவும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இங்க பாரு இமையா,
ரவி கோபக்காரன் தான், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன். கண்டிப்பாக அவனை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் அம்மா சொன்ன உடனே நான் சம்மதிச்சேன். நீ கண்டிப்பாக நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. அண்ணன் கண்டிப்பாக என் லட்சியத்தை சாதிச்சு நான் மேலே வந்ததுக்கப்புறம் உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேம்மா, நான் பண்ணுவேன். இது போதுண்ணே, எனக்கு வேற என்னென்ன வேணும்? ஒன்றும் இல்லை, விடுனே. என் பிள்ளைங்கள நல்லா வளர்த்துருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க, புருஷன் இல்லே எப்படி பிள்ளைங்கள வளர்த்த போறேன்னு. நான் நல்லாவே வளர்த்துருக்கேன் என் பிள்ளைங்கள. அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. அம்மா அழாதம்மா, ப்ளீஸ்மா. இல்லைம்மா இல்லைம்மா, இது ஆனந்த கண்ணீர். சரிம்மா, துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டியாம்மா? ஆமாம்மா, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அங்கே போகும்போது தான் அப்பா தான் எங்கேயோ அவங்க ஃப்ரெண்டு வீடு இருக்கான், அங்கே போய் ட்ரெஸ்ஸை மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அங்கே போய் மாற்றிட்டு தான் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னாங்கம்மா. அம்மா நீங்கள் வரலாம்லம்மா? இல்லைம்மா இல்லைம்மா, எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அதான் வீரண்ணா வராங்கல்ல, கண்டிப்பாக அவங்க இருக்காங்கல்ல, அது போதும். சரிம்மா, ஃபீல் பண்ணாதம்மா. நான் எங்கேயும் போகலம்மா, இங்கே தான் இருப்பேன். வருத்தப்படாதண்ணா. யாருக்கிட்டையும் நீ தாழ்ந்து அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைப்பே உனக்கு இருக்கக்கூடாது. நீ அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அதனால யார் என்ன சொன்னாலும் ஏத்து நில்லு, புரியுதா? ம், சரிங்கண்ணா. சரிம்மா, போய் எல்லாத்தையும் எடுத்து வை, டைம் ஆகுதுல, கிளம்பு. ம், சரிம்மா. அம்மா போயிட்டு வரேன். அண்ணா போயிட்டு வரேன். ம், போயிட்டு வா. நீ நல்லா இருப்ப, நீ ரொம்ப நல்லா இருப்ப. ம், சரிங்கண்ணா. அண்ணா உன் லட்சியத்தை மட்டும் விடவே செய்யாதண்ணா, அதில் நீ சாதிக்கணும். கண்டிப்பாம்மா. சரி, டைம் ஆகுது, கிளம்பு. ம், சரிங்கண்ணா. என்னப்பா இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா, இம்சை எங்க? சாரிப்பா, அவளை கூட்டிட்டு வர லேட் ஆயிட்டு. இருப்பா, அவளை கூப்பிடுறேன். அம்மாடி இமையா, வாமா வாமா, ரவி பக்கத்துல வா. போலாமா? அப்பா போலாம், வாமா போலாம். இது இம்சையா? சாரியில இவ்வளோ அழகா இருக்கா? டே ரவி, உனக்கு என்னடா ஆச்சு? பாப்பா போலாம். என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கேன்? அப்பா ஒன்றும் இல்லப்பா, வாங்க. சார், நான் சொன்னது இவங்களுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். சரிங்க சார், வாங்க சார். ஓகே சார், எல்லாமே ரெடியா இருக்கு. சைன் போட்டாங்கன்னா முடிஞ்சிட்டு. சரிங்க சார், இருங்க சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வரேன். சரிங்க சார். சார் என்னங்க சார், இதுல 2 பேரும் சைன் போடுங்க. ரவி, அப்பா அதுல சைனை போடுத்தோம். சரிங்கப்பா, போட்டாங்க. இதுல சைன் போடணும். 2 பேருக்குமே முழு சம்மதம் தானே சார் கல்யாணத்துல? ஆமா, முழு சம்மதம் தான். அந்த பொண்ணுக்கு மாடி இமையா உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. சம்மதம். அப்ப இந்தாங்க சார், சைன் போடுங்க. போட்டாங்க சார். இந்தா, நான் சைன் போட்டியாச்சு, பிடி. இந்தாங்க, சைன் போட்டாச்சு. இந்தாங்க சார். கொண்டாங்க சார். ஓகே சார், எல்லாமே சரியா இருக்கு. இன்னிலிருந்து நீங்களும் அந்த பொண்ணும் சட்டப்படி கணவன் மனைவி. சரிங்க சார், தேங்க்யூ. ஓகே சார், நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நானே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிக்கிறேன். சரிங்க சார். ரவி, மருமகளை கூட்டிட்டு வாப்பா. சரிங்கப்பா. போலாம் வா. ஜானகிமா, கல்யாணம் முடிச்சாச்சா? நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சாச்சுமா. ரவி, என்ன நேத்ரா? என்ன என்ன இப்படி வந்திருக்க? ஸ்டேஷனுக்கு தானே போனேன். ஆமா, இமையா அதுக்கு உன்கிட்ட நிக்கா? என்னாச்சு? அவ என்கிட்ட தான் நிப்பா. எதுக்காக அவ உன்கிட்ட நிக்கணும் ரவி? இல்ல, அவ புருஷன்கிட்ட நிக்கா, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனது புருஷனா? அத்தை உளறீங்களா? இல்ல, உண்மைதான் சொன்னேன். ரவியோட பொண்டாட்டி இமையா. என்னத்தை உளறீங்க? தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு எதுவும் பைத்தியம் முத்துட்டா? நேத்ரா, இன்னொரு வார்த்தை அவங்கள பைத்தியம் ஏதாவது சொன்ன சும்மா இருக்க மாட்டேன். அவங்க சொன்னது உண்மைதான். என் பொண்டாட்டி என்கிட்ட தான் நிப்பா, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? சொன்னது கேட்டுச்சா? என்ன ரவி, என்ன சொல்ற? அது எப்படி இவன் உனக்கு பொண்டாட்டி? இப்பதான் எனக்கும் அவனுக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சது. சட்டப்படி இம்சை என் பொண்டாட்டி. ரவி, திடீர்னு எதுக்காக நீ அவளை அவசர அவசரமா கல்யாணம் பண்ண? அவளை எங்க அண்ணனுக்கு பேசி முடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு நீ எதுக்காக கல்யாணம் பண்ண ரவி? அதுவும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என்ன ரவி, என்ன பண்ணி வச்சிருக்க? உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? என்னோட விஷயம், என்னோட தனிப்பட்ட விஷயம், என்னோட லைஃப். அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? இல்ல, நான் இப்பவே பாட்டியை கூப்பிடுறேன். பாட்டி, பாட்டி. என்ன நேத்ரா, எதுக்கு கத்துற? இங்க வந்து பாருங்க பாட்டி, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ரவி, ரவி என்ன பண்ணா? இங்க வந்து பாருங்க. ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது நான் சொல்லிருக்கேனா இல்லையா? போ, வீட்டுக்கு போ. பாட்டி, அவ எங்கேயும் போக மாட்டா, என் கூட தான் இருப்பா.
அதுவும் என் ரூம்ல தான் இருப்பா. அவ என் பொண்டாட்டி. ரவி, என்ன சொல்ற? ஆமா பாட்டி, எனக்கும் இம்சைக்கும் இன்னைக்கு தான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் முடிஞ்சது. சட்டப்படி அவ என் பொண்டாட்டி. பாத்தீங்களா பாட்டி என்ன சொல்றாங்கன்னு? ரவி, என்ன பண்ணி வச்சிருக்க உனக்கு தெரியுமா இல்லையா? இவள ஆகாசுக்கு பேசி முடிச்சிருக்கேன். அடுத்த வாரம் கல்யாணம். நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ண? என்கிட்ட கூட கேட்காம. ஆமா, நம்ம தகுதி என்ன, அவ தகுதி என்ன? ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு மருமலார், அது உனக்கு இவளா? இந்த வேலைக்காரி பொண்டாட்டியா? இல்ல ரவி, என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப மேல அடிச்சு விரட்டு. உனக்கு அடுத்த வாரமே நேத்ரா கூட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பாட்டி, இன்னொரு வார்த்தை அவளை வேலைக்காரின்னு சொன்னீங்க, ரவி யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். அவ என் பொண்டாட்டி. அவளை பேசுற உரிமை யாருக்கும் கிடையாது. என்னது, நேத்ரா எனக்கும் கல்யாணமா? தேவையில்லாம ஏதாவது பண்ணீங்க, சும்மா விட மாட்டேன். அவ ஏன் பொண்டாட்டி. தேவையில்லாம பேசாம உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க. ஐயோ, பிரச்சனையா இருக்கே. ஐயோ, பயமா இருக்கே. வள்ளியம்மா ரொம்ப பேசுறாங்களே. ரவி, உன் பாட்டி நான் தான் உன்னை வளர்த்தி ஆளாக்க வச்சிருக்கேன், மறந்துடாத. அதுக்காக இப்ப நான் என்ன பண்ணணும்? உன் கல்யாண விஷயத்துல நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும். இவளை அடிச்சு விரட்டு. பாருங்க, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க நடக்கிறது வேற. என் கல்யாண விஷயத்துல யார கல்யாணம் பண்ணணும்னு நான் தான் முடிவெடுப்பேன், நீங்க இல்ல. இவ என் பொண்டாட்டி. உங்ககிட்ட எல்லாம் எனக்கு எந்த பேச்சும் இல்ல. நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். இம்சா, ரூமுக்கு வா, நம்ம போலாம். இவங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ரவி, பேசக்கூடாது. உங்க வேலையை மட்டும் பார்க்கணும். என்னோட லைஃப், என்னோட கல்யாண வாழ்க்கை எனக்கு தெரியும், புரியுதா? வா, நம்ம ரூமுக்கு போலாம். அப்பா, நான் எங்க ரூமுக்கு போறேன். சரிப்பா, நீ மருமகளை கூட்டிட்டு நீ கிளம்பு. சரிங்கப்பா. சார் வா. இந்த ஜானகி யாருன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும்ல. ஜானகி, நீ ரொம்ப தப்பி பண்ணிட்ட. இந்த வள்ளி அம்மா கிட்டே மோதிட்ட. எப்படி அந்த வேலைக்காரியை அடிச்சு விரட்டணும்னு எனக்கு தெரியும். என் பேர ரவியை வச்சே அவளை அடிச்சு விரட்டுறேன் பாரு. அதையும் பார்க்கலாம், யாரை யார் அடிச்சு விரட்டுறான்னு. வயசானா ஒரு பக்கம் வெத்தலை இடிச்சாமா, வாயில போட்டு மின்னுனாமான்னு ஓரமாக இருக்கணும். ரொம்ப துள்ளக்கூடாது. காலம் போன வயசுல உங்களுக்கு இது தேவை. எப்படி அந்த கேடுகட்ட ஆகாஷுக்கு இந்த நல்ல பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க பார்க்குறீங்க? உங்கள் பேத்திங்க நல்லா இருக்கணும்னு. சி, என்ன ஒரு ஈத்திர புத்தி. வீரா, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. இந்த கல்யாணத்தை நீ தானே நடத்தி வச்ச? ஆமாம்மா, நான் தான். என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இமை அவனுக்கு பொண்டாட்டி ஆகணும். இந்த உங்க பின்னா நிக்காளு, என் தங்கச்சி பெத்தது. அதுங்க புத்திங்களே சரியில்லை. எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? உங்களை மாதிரியே பண பேய் பிடிச்சு. ஆமா, வார்த்தை அளந்து பேசுங்க. யார பேசுறீங்க? அடச்சை, வாய மூடு. உங்களுக்குன்னு வீடு இருக்கதானே செய்யுது. எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எல்லாம் தெரியாத நினச்சிட்டு இருக்கீங்களா? என் ரவி வாழ்க்கையை எப்படி இமையா கையா ஒப்படைச்சேனோ அதே மாதிரி என் குணா வாழ்க்கையும் பாருங்க. நீங்கள் நினைக்கிறது அந்த ஜானகி இருக்க வரைக்கும் நடக்காது. ரொம்ப தப்பு பண்ணிட்ட ஜானகி. வருத்தப்படுற காலம் சீக்கிரம் வரும். யார் வருத்தப்படுறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்க, புது மாப்பிள்ளை மேனுக்கும் பாலும் பழமும் கொடுக்கணும். வாங்க, லட்சுமிகிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லுங்க. சரிம்மா, வா. என்ன பாட்டி, என்ன பாட்டி? ஏன் ரவி பாட்டி, ஏன் ரவி? இல்லை பாட்டி, நான் இந்த இமையாவை உயிரோடவே விட மாட்டேன். ஏன் ரவியவே பறிச்சுக்கிட்டா உயிரோடவே விட மாட்டேன். என்ன பண்ணுறியோ பண்ணு, பாட்டி உனக்கு துணை இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.